ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7G ரெயின்போ காலனி 2 பற்றி சில அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 7G ரெயின்போ காலனி 2 செல்வராகவன் தான் இந்த படத்தை இயக்கிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி வந்து செல்வராகவன் 2004 7G ரெயின்போ காலனி 1 வந்து இயக்கியிருப்பாங்க. தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே இந்த படம் வெளியாகி ரெண்டுத்துலையுமே பெரிய ஹிட் கொடுத்துச்சு. இதில் வந்து ரவி கிருஷ்ணா அண்ட் சோனியா அகர்வால் வந்து நடிச்சிருப்பாங்க. சில மாதமாகவே 7G ரெயின்போ காலனி 2 படத்தை பற்றி நிறையா அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் 7G ரெயின்போ காலனி 2 அதே ரவி கிருஷ்ணா வந்து ஹீரோவாகவும் நாயகியாக வந்து மலையாள நடிகரான அனஸ்வரா ராஜன் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அனஸ்வரா ராஜன் யாருன்னா சூப்பர் சர்னியா அப்படிங்கிற படத்தின் மூலமா பிரபலமடைந்தவங்கன்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல வந்து ராங்கி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதுல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மலையாள படம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மலையாள படம் குருவாரூர் அம்பலையில், அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. அதாவது பசில் ஜோசப்க்கு வந்து ஹீரோயினியா பிருத்விராஜோட தங்கச்சியா வந்து நடிச்சவங்க தான் இந்த அனஸ்வரா ராஜன். கிட்டத்தட்ட ஒரு 14 படங்கள் வந்து நடிச்சுட்டு பாலிவுட்ல கூட இப்போ வந்து கால் பதிச்சிருக்காங்க இந்த அனஸ்வரா ராஜன். 7G ரெயின்போ காலனி 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து செல்வராகவன் சார் வந்து வெளியிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட தயாரிப்பது யாருன்னா முதல் பாகத்தை தயாரிச்ச ஸ்ரீ சூர்யா மூவிஸ் தான் இந்த 7G ரெயின்போ காலனி பாகத்தோட 2 வந்து தயாரிக்கிறாங்க. இதுக்கு ஒளிப்பதிவு வந்து ராம்ஜி செய்யறாங்க. இந்த படத்தை வந்து இசையை வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து பாத்துக்கிறாங்க. விரைவிலே இன்னும் சில அப்டேட்ஸ் எடுத்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.